இப்ப பிடிச்ச இந்த கையை என் வாழ்க்கையில நீ கையே விடக்கூடாது, சரியா? நீங்க தான் என்ன அப்பப்ப கை விட்டுருவீங்க, நான் ஒன்றும் கை விட மாட்டேன். கவலைப்படாத, என் வாழ்க்கையில அவனை கையே விட மாட்டேன். அங்க ஏன்டா பாக்குறாங்களா? பார்க்க கூடாது, பேட் பாய்ஸ் இருக்காங்க பாரு. நான் எங்க பார்த்தேன், நீங்க தான் நாங்க போறீங்க இங்க போறேன்றீங்க. அங்க போல என்ன கருமண்டா இப்பெல்லாம் என் வாழ்க்கையில என் கண்ணால என் புள்ளி இப்படி பாப்பணும்னு நான் எதிர்பார்க்கலடா. என்னடா இதெல்லாம் பார்த்தா தெரியல, கல்யாணம் பண்ணிக்கினேன். எங்க பொண்ணு எங்க பொண்ணு எங்க பொண்ணு எங்க பொண்ணு எல்லாம் பாதி பேர் எல்லாம் வாயிலே வடை சொல்றானுங்கம்மா, ஜோக் அடிக்கிறானுங்க. என்னடா சொல்ற? என் மனசுல வச்சுக்கிறேன், என் நெஞ்சில வச்சுக்கிறேன், வஞ்சிரேன், இங்க வச்சுக்கிறேன். அவதான் என் உயிர், என் பாதி, என்னல பாதி, அவள்ல பாதின்னுவானுங்க. எல்லாம் புரடா, இதான் ஒரிஜினல். பாத்துல சி என்ன சொல்ற? ஒழுங்கா சொல்லி தல நாயே. வேற என்ன சொல்ற? இப்ப ஊர்ல பொண்ணு கேட்டா ஒருத்தன் தர மாட்டானுங்க. ட்ரெண்டிங் மாதிரி எல்லாம் மாறிட்டு போறானுங்க. ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு என் மனசு கேட்க மாட்டுது. ஆம்பளைங்க கிடைக்க மாட்டா போச்சு உளறேன். என்னது பொண்ணு ஊரு ஃபுல்லா தேடி பார்த்தா பொண்ணு கிடைக்கல. ஆம்பளைல கல்யாணம் பண்ண பார்த்தா மனசு கேட்க மாட்டேது, அடிச்சுக்குது. அதுதான் இப்படி பண்ணிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கினேன். ஆடா லூசு பயலே. ஏன்டா ஆதங்கத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம பேசுறதே டபுளா பேசினுக்கிற. என்னடா பைத்தியம் பூச்சிச்சாடா உனக்கு? எனக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிக்கல, ஊருக்காரெல்லாம் பைத்தியம் பூச்சிக்கிச்சு. உனக்கு நீயே கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அது எப்படா சாத்தியம் ஆகும்? ஏன் என்ன இப்ப ஆம்பளைக்கு சாத்தியமாகுது, பொம்பளைக்கு சாத்தியமாகுது, என்ன கல்யாணம் பண்ணி சாத்தியமாகாதா? இது இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நீ வேணா பாரு, 2027 25 இதுதான் பீக்ல போவோம். அப்படியே இதான்டா 25 அப்ப 26ல பீக்ல போவோம். ஐயோ என் புள்ள மனசுல யாரோ குழப்பிடுக்கிறானுங்களே. ஏய் அத்தை காலையில இருந்து ஆசீர்வாதம் பண்றீ, ஏன் நீங்க விழுங்க? சரி 2 பேரும் சேர்ந்து விழுவோமா? ஆசீர்வாதம் பண்ணுமா? அடா பைத்தியக்காரா சின்ன பையா. போடப்படி என் பொடாட்டிக்கு வெயில் அடிக்குது. ஆமா எனக்கு வெயில எரியுது. ஏன் போறம்பக்கே ஊர் உலகத்துல என்னடா சொல்லுவாங்க, ஏன்டா சின்ன பையன் இந்த மாதிரி பண்ற? சரி இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கின அப்புறம் என்னடா பண்ண போற? என்ன கேட்ட? இது மாதிரி உனக்கு நீயே கல்யாணம் பண்ணிக்கினியா அப்புறம் என்னடா வாழ்க்கையில பண்ண போறேன்னு கேக்குறேன். எங்க வாழ்க்கையை நாங்க பாதுகாப்பா பகிர்ந்து உருண்டுவோமா? நாங்க காலையில ஒரு நாள் பாத்ரூம் போயிடணும், நான் ஒரு நாள் பாத்ரூம் கழுவேன். அவ துணி துவைச்சா நான் ஒரு நாள் துணி துவைப்பேன். அவ ஒரு நாள் வாசல் பெருக்கணும், நான் ஒரு நாள் வாசல் பெருக்குவேன். அவ ஒரு நாள் சமைச்சா நான் ஒரு நாள் சமைப்பேன். எல்லாத்தையும் இந்த கட்டப்ல தான் பண்ணிருப்பேன். ஆமா எங்களுக்குள்ள சண்டை வந்தா அடிக்கடி சண்டை போட்டுக்கும், அடிக்கடி கூட்டிக்குவோம். இதுதான் அவள், இதுதான் நான். இருவரும் அடித்து போவோம், கொட்டிக்குவோம், குத்திக்குவோம், கட்டுக்குவோம். அப்புறம் சின்னப்பையா வாடா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். என்ன எனக்கு நான் கல்யாணம் ஆகிட்டு பீச் பார்க்க போ, எனக்கு ஹாஸ்பிட்டல் குடுமா அங்க போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா உன்ன இந்த மாதிரி பாக்கும் போது. என்னாச்சு நல்லா இல்லையா? என் பொண்டாட்டியா டே வெளியானா கேட்டுக்கிட்டு தொலைய போறாங்கடா. சும்மாவே நீ அந்த கெட்டப் இந்த கெட்டப்னு போடும்போது உன்னை எல்லாரும் பார்த்து ஏதோ ஒண்ணு பயந்துன்னு இருப்பாங்கடா. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கே அப்படிதான்டா தோணுது. என்ன தோணுது இப்போ உனக்கு? என்னை பார்த்தா எப்படி தோணுது உனக்கு? என்னென்னவோ தோணுது. 2 பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குதுங்க, 2 பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. நான் பண்ணா என்ன பொண்ணு குத்தமா போதா? இது மட்டும் இல்ல, பிசினஸ் சரியான பிசினஸ். இப்ப எனக்கு நல்ல ஐடியா வந்துச்சு. புதுசா கல்யாணம் பண்ண ஒன்னு ஒரு யூடியூப் சேனல் ஒன்னு ஓபன் பண்ணிட்டேன். ஆமா, உன்னில் பாதி என்னுள் பாதி சேனல் பேரு. சப்ஸ்கிரைப் பண்ணு. இது கர்மம் வேறயா? நம்பர். இதுக்கப்புறம் எனக்குள்ள காலைல என்னென்ன நடக்குதோ அதுதான் வீடியோ, மதியம் என்ன நடக்குதோ அது ஒரு வீடியோ, சாயந்தரம் என்ன நடக்குதோ அது ஒரு வீடியோ. ஃபுல்லா இன்னைக்கு டே நைட் ஃபுல்லா வீடியோ தான். சண்டை போடுறதுக்கு ஒரு வீடியோ எடுப்பேன், சமைக்கிறதுக்கு ஒரு வீடியோ எடுப்பேன், ஒரு வீடியோ எடுப்பேன். எல்லாத்தையும் போட்டு நாங்க சம்பாதிப்போம். இப்பெல்லாம் அந்த கருமத்தெல்லாம் கூட போட்டு சம்பாதிக்கிறாங்களா? இப்போ உத்தரவு போட போறாங்க, எக்ஸ்சேஞ்ச் படத்தெல்லாம் கூட போடலாம் அப்படின்ற வரப்போகுது இப்போ. டேய் ஏன்டா ஆல்ரெடி நிறைய பேர் அப்படித்தாண்டா போட்டுனுக்குறாங்க. இதை வாங்குங்க கைஸ், அதை வாங்குங்க கைஸ்ன்னு ட்ரெஸ் போத முதற்கொண்டு போட்டு தாண்டாக்குறாங்க. விளம்பரம் தான் பண்றாங்க, அது போட்டு காட்டல. இப்ப லைவா போட்டு காட்டி விளம்பரம் பண்ண போறாங்க. ஐயோ அது எக்ஸைட்டடா இருக்கு. சரி நான் நாங்க கிளம்புறோம். எங்க போறீங்க? பீச்சுக்கு போறோம், பார்க்குக்கு போறோம், தியேட்டருக்கு போறோம், எங்க பண்ணலாம் போனாங்க என்னோடி. ஆமா டே சின்ன பையா உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டா, இது மாதிரிலாம் பண்ணி தொலையாதரா சாமிய. உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா எனக்கு வெட்டியே போட்டுருவான்டா. நான் எனக்கு செலவுலாம் காசு கொடுத்தாரு, தாலி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் காசு கொடுத்தாரு. ஏன்டா அவங்ககிட்ட தெளிவா சொன்னியா இதுதான் பொண்ணு இதுதான் பையனு? அவரு சூழ்நிலை எல்லாம் குடிச்சு அங்கங்க சுத்தி கிடக்குறாரு. அத சொல்லு. அந்த நாய் ஒழுங்கா இருந்தா இந்த நாய் ஒழுங்கா இருந்திருக்கும். எந்த குடும்பத்துல ஒழுங்கா இருக்கிறானுங்க குடிக்காம கொள்ளாம? டேய்
வயிறுலாம் எரியுதுடா நீ வேற நாங்க பிரேக்கிங் டான்ஸ் போட போறோம். பிரேக்கிங் டான்ஸா? அதை விட போடுவாங்களே, எப்படி பிடிச்சி கை பிடிச்சுன்னு. டேய் ஏச்சி, உனக்கு எல்லாத்துக்கும் உனக்கு கோவம் தான். உனக்கு இந்த வாய் தான் உனக்கு டென்ஷன் ஆகாத மாணிய. ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க துப்பு இல்ல பிள்ளைங்களுக்கு இங்க வந்து இது நின்னுக்கிறேன். டேய் நானும் ஜாதகத்தை அங்கங்க கொடுத்து தாண்டா பாக்குறேன். எல்லா ஆப்லயும் உன் பேரு, உன் அட்ரஸ், ஊரு முதற்கொண்டு எல்லாம் போட்டு தாண்டா வைக்கிறேன். யாரும் வர மாட்டாங்க. நான் என்னடா பண்ண முடியும்? போட மாட்டேன். என்ன போட்டா பொண்ணா? அந்த இந்த வேட்டி சட்டில கட்டி வச்சிருந்தேன், அதை போட்டு கொடுத்தனா கொடுத்துக்க மாட்டேன். சும்மா எப்ப பாரு சாக்ஸ் சட்டில குத்து வச்சு குழந்தை போயினான்னு. ஏண்டா வேட்டி சட்டை போட்டா ஏன்னா பெரிய பையன் நம்புவாங்களாடா? ஆமா, இப்ப மட்டும் நான் எவ்வளவு ஹைட்டு கிளம்ப பத்தியா கவுல தகுற ஒரு. டேய் சின்ன பையா, வேலைன்னு பேசாதாம்மா. புதுசா கல்யாணம் ஆகுது, ஆசீர்வாதம் பண்ண முடியுமா முடியாதா? இல்லாட்டா வழி விடு. டேய் இப்படி ஒரு நிலைமையில உன்னை எப்படா ஆசீர்வாதம் பண்ணுன்னு நீ நம்புற? ஏமா என் பொண்டாட்டிக்குன்னா ஆச்சு, கை கழுவி வழங்காம போயிச்சா? இல்ல அவளுக்கு என்ன ஏதாவது குறைபாடு ஏதாவது இருக்குதா? ஏண்டா நாளை பிள்ளை ஆரோக்கியமா இருக்கிறோம். நாளை பிள்ளை எனக்கு ஒரு பேத்தியோ பேரனோ வேணும், நான் என்னடா பண்ணுவேன்? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பண்ணாதடா சின்ன பையா. அங்கங்க ஊர் உலகத்துல பொண்ணு புள்ள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதை விடு. பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமாகுமாடா? அது எதை திமிரத்து போய் சுத்துதுங்கன்னா நீ ஏன்டா அது மாதிரி பண்ணினுக்குற? திமிரத்து பாலிடுறேன், என்ன பண்ணுவா? டேய் அப்ப நான் வீட்டு விட்டு தெத்திடுடா சின்ன பையா. தனி கொடுத்த நோய் எங்களுக்கு வீடு வாடகை கொடுத்து நாங்க தனியா போறோம். தனியா போறீங்களா? நாய உனக்கே நான் தான் நான் சோறு போட்டுனுக்குறேன். இந்த மாதிரி பண்ணாதடா. என் பொண்டாட்டிக்கு சோறு போடு. நான் பொறுமையா சொல்ற வரைக்கும் தாண்டா சொல்லுவேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேல அடிச்சு போட்டுருண்டா சின்ன பையா. அடிச்சு போட்டுருவேன். 2 பேர் நாங்க, என் பொண்டாட்டி கூடக்கிறா. அதுதான் முதல்ல ஒரு பக்கம் தண்டை. இந்த சோசியல் மீடியாவை எதனா பண்ணி தொலையணும்டா. அது எதையோ பார்த்து எப்படியோ முன்னேறுதுங்க. நீ வெறும் இந்த ரீல்ஸ் மேரா பார்த்து கெட்டு போட்டடா சின்ன பையா. கெட்டு போட்டனா? கெட்டு போனா ஃப்ரிட்ஜில் தூக்கி வை. எவ்வளவு நீட்டா அழகா இருப்பாரு என் பொண்டாட்டிக்கு முடி. உன்னை வெட்டி அப்படியே துண்டு துண்டா வச்சுதான் ஃப்ரிட்ஜுல வைக்க போறேன், பாத்துக்கினே இரு. அவ கையை தொடும் போதே எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதும்மா. ஏன்டா இத்தனை வருஷமா அந்த கை உன் உடம்புல தான்டா இருந்துச்சு. இப்போ புது நெய் பாலிஷ் எல்லாம் போட்டு வாலெல்லாம் போடு. எனக்கு ஒரு மாதிரி. சரி வள பேசாத, எங்களுக்கு ஒரு மாதிரியா ஷையா இருக்கு. அவரு நான் கிளம்புறேன். எங்க போற? நாங்க வெளியே போறோம். டேய் சின்ன பையா, உன் காலில் கூட வீரண்டா சின்ன பையா. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த கெட்டப்போட வெளியே எங்கேயும் போகாது. ஒரு கேட்டு திறந்து விட்டுதாங்குது, அப்படியே உள்ள போயிட்டு சாமி கமுக்குன்னு. ஆண்டி சும்மா மாமா திட்டிகிட்டே இருக்காதீங்க, புரியுதா? அவர் மண்ணு பேசிட்டு இருக்காருல்ல இவ்வளவு நேரம், நீங்க எதுவும் சும்மா குறுக்க கூடிய பேசி. ஏன்டா உனக்குலாம் வெக்கமான சூடு சொன்னேன்லடா. ஆல்ரெடி ஊர்ல நம்மளை பத்தி 4 விதமா தப்பா பேசினுக்கிறாங்க. பத்தாத்துக்கு நீ இது மாதிரி ஒரு கெட்டப்ல வந்து நின்னுக்கு ஏன்டா இந்த மாதிரி உசுரை வாங்கி நிக்கிற? இது மாதிரி இருக்குது, ஏன்னா செத்து தொலையலாம்டா நீ. ஆண்டி இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கார பார்த்து செத்துருக்கு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பிள்ளைங்க அம்மா பேசுனீங்களா கம்மன் இருந்தேன். இதுக்கப்புறம் அவள் தான் உங்களை தூக்கி போட்டு அடிச்சு சூற விட்டுருவோம் நானு. ஆமா பாத்துக்கங்க. சூற விடு? ஆமா எங்க அம்மா வேஸ்ட் அடிச்சு சூற விட்டுருவியா நீ? அப்படியே விட பொண்டாட்டி எனக்கு வேணா, போய் வெளியா. என்ன அடிக்கிறியா நீ? இப்ப சந்தோஷம் தானம்மா உனக்கு? என்னடா பண்ண? 2 பேரும் அடிச்சு மாஞ்சிட்டு இப்ப பிரிஞ்சுட்டோம், அதானே இப்ப உனக்கு வேணும்? ஐயோ ஓ சந்தோஷமா இரு. நான் நிம்மதியா இருந்தா உனக்கு பிடிக்காது இல்ல? நாங்க மருந்து வச்சு சாவ போறாளா? நான் தூக்க போறேன் சாவரேன். சந்தோஷமா இருந்து வீட்டுல இந்த கருமத்தை பாக்குறதுக்கு நான் தாண்டா செத்து தொலையணும். செத்து தொலை போறேன் நாயே.